பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அரிசி அப்பளம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளானது, சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம பொரித்து கொடுக்கலாம். ஈவன் சாப்பாட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். என்னுடைய வடகம் சூப்பராக காஞ்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம சீக்கிரம் காஞ்சிடும். எப்படின்னாக்கா நம்ம ஃபேன் காற்றுல போட்டாலும் காஞ்சிடும், பின்ன வெயிலில் வச்சாலும் ஈஸியாக காஞ்சிடும், சீக்கிரமே காயும். அந்த கூழு காசி ஊற்றி அதெல்லாம் தேவையே இல்லை. அப்பளம் மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், போட்ட உடனே காஞ்சிடுச்சு. நம்ம தோசைக்கு அரைக்கும்போது கூட கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அரிசியை ஊற போட்டு இப்படி செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பொரித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை பொரித்து காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த அரிசி அப்பளம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னுட்டுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதோ இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிறது தான் இது. இந்த ரேஷன் அரிசி, பச்சரிசி, புழுங்கலரிசி எல்லாத்துலேயும் செய்யலாம். நம்ம கிரைண்டரில் ஒரு 2 அளவுக்கு அரிசி ஊற போட்டு அரைச்சிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்படி மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம காய போட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணுமோ செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கனாக்கா கெஸ்ட்டு வர்றதா இருந்தது. அவங்க கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். ஸோ அந்த இடியாப்பம் மாவு என்ன செய்யணுன்னு யோசிச்சுட்டு இப்போ இதை செஞ்சிட்ருக்கேன். கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிட்டு அந்த மாவு கொஞ்சம் கல்லில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிடுறேன். கொஞ்சம் சூடாக இருக்கணும். அந்த சூட்லேயே இதை கொஞ்சம் பிசைஞ்சிடலாம். இது என்னன்னாக்கா மாவு எடுத்து நான் மிஷினில் அரைச்ச மாவு கிடையாது, கிரைண்டரில் போட்டு நம்ம உடனே ஆட்டி வதக்கி செய்கிறது. அந்த மாதிரி வதக்கி இருந்தேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவோட நான் கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், மல்லிச்செடி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நான் சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். வெறும் இடியாப்பம் மாவு, நம்மக்கிட்ட மிஷினில் அரைச்ச மாவு இருந்தாலும் நம்ம இடியாப்பத்துக்கு கிண்டுறாப்பில் கிண்டிக்கிட்டு இதை இப்படி செஞ்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ரோட்டி ப்ரெஸ்ஸர் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இல்லைனாக்கா அதை அப்படி இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டிக்கிடலாம். நான் இப்போ இதை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்றேன். 2 பக்கமும் இதை கொஞ்சம் மூடிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா அமுக்கி கொடுத்துடலாம். இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் தட்டுனாலே போதும். இல்லைனாக்கா நீங்கள் இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு ஓகே. இதை வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சின்னா நீங்கள் அதில் கூட வச்சு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டுலையா துணிலையா போட்டு வெயிலில் வச்சிட்டோம்னாக்கா மத்தியானத்துக்குள்ளவே காஞ்சிடும். நல்லா வெயில் இருந்துச்சுன்னா ஒரு மத்தியானமே காஞ்சிடும். எடுத்து கொஞ்சம் வெயிலெலாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒரு தட்டில் இல்லை ஈர துணியில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளாஸ்டிக் முறத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலில் வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சிட்டோம்னாக்கா 2 to 3 ஹவர்ஸில் அருமையாக
காஞ்சி வந்துடும். காலையில் செஞ்சால் மத்தியானம் பொரிக்கிற அளவுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சேம் டைம் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுக்கு பச்சரிசி புழுங்கலரிசி வந்து உங்களுக்கு ரேஷனில் கிடைச்சிடுது. அந்த அரிசியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இப்படி செஞ்சிட்டோன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையாக வருது. கஷ்டமே இல்லை. இது பாருங்கள், இதில் போட்டிருக்கிறதுனால அருமையாக வருது. நம்மளுக்கு நல்லா வெயில் அடிக்கிறதுனால இதை குயிக்காகவும் செஞ்சிடலாம். கூழ் காசி ஊற்றுற அந்த மாதிரி ஒரு கஷ்டமே இல்லை. இது அருமையாக இருக்குது. வெயிலும் ஜாஸ்தி வேணுன்றதில்லை. இந்த வெளியூரில் படிக்கிற காலேஜ் பிள்ளைங்களுக்கு, வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்துட்டோன்னாக்கா அவங்க ஈஸியாக இது ஒன்று சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஒரு சாம்பாராக ரசமாக தயிர் சாதத்தோட எல்லாத்தோடவும் சூப்பராக இருக்கும். என்னுடைய வடகம் வந்து சூப்பராக காஞ்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம சீக்கிரம் காஞ்சிடும். எப்படின்னாக்கா நம்ம ஃபேன் காற்றுல போட்டாலும் காஞ்சிடும், பின்ன வந்து வெயிலில் வச்சாலும் ஈஸியாக காஞ்சிடும், சீக்கிரமே காயும். அந்த கூழ் காசி ஊற்றி அதெல்லாம் தேவையே இல்லை. அப்பளம் மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், போட்ட உடனே காஞ்சிடுச்சு. நம்ம வந்து தோசைக்கு அரைக்கும்போது கூட கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அரிசியை ஊற போட்டு இப்படி செஞ்சுக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பொரித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை பொரித்து காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த அரிசி அப்பளம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னுட்டுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதும் இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிறது தான். இது வந்து இந்த ரேஷன் அரிசி பச்சரிசி புழுங்கலரிசி எல்லாத்துலேயும் செய்யலாம். நம்ம கிரைண்டரில் ஒரு 2 அளவுக்கு அரிசி ஊற போட்டு அரைச்சிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்படி மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம காய போட்டு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னாக்கா எப்போ வேணுமோ செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.